ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கோட்டையை பிடிக்கப் போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்க்குறோம். நம்முடைய முதற்கட்ட கள ஆய்வில் பாமக கட்சியுடைய கார்த்தி இங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மீண்டும் அதுதான் தொடர்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சென்ற முறை பார்த்திங்கன்னா அருள் ராமதாஸ் பாமக கட்சியின் சார்பாக போட்டியிட்டு 49% வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றார். சென்ற முறை வாக்குப்பதிவுங்கிறது 72.28% வாக்குப்பதிவானது. இந்த முறை 89.18%, கிட்டத்தட்ட ஒரு 17% வாக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது தாவேக்காவின் தாக்கமா? ஏன்னா இங்கே ஒரு 35,000 வாக்குகள் எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டிருக்கு. அதோடைய தாக்கமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது குறித்து கள ஆய்வு செய்த ஸ்ரீனிவாசன் அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் சார். ஒரு 17% வாக்கு உயர்ந்திருக்குது, காரணம் என்ன? டிவிகே பொறுத்த வரையில அங்க லட்சுமணன் அப்படிங்கிறவரு அங்க தேர்தல் களமாடுறார். அவர் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர். வீரபாண்டியாருடைய இடதுகரம் வடதுகரம் அப்படி சொல்றாங்க. அவர் பெருமளவுல ஏடிஎம்கேல போய் சீட்டு கேட்டதா தகவல். அங்க அடுத்த முறை சீட்டு கொடுக்கறதா சொன்னதுனால அந்த திமுகவுல அவர் திமுக அனுதாபியா இருந்து ஏடிஎம்கேல சீட்டு கேட்டு அங்க கிடைக்காத காரணத்தினால டிவிகேல சீட்டு வாங்கி அவர் அங்க நின்றுக்கிறார். தாராளமான மனிதர், ரொம்ப நல்ல மனசுக்காரர். 2000 ரூபா ஒரு வாக்குக்கு கொடுத்துக்கிறார். ஒரு சில இடத்துல 2500 ரூபா கொடுத்துருக்கிறார். பெருமளவுல டிவிகேல பணம் புழக்காட்டமானது சேலம் மாவட்டத்துல இங்குதான் டிவிகேவை பொறுத்த வரையில. அதே சமயம் அருள் அவர் ஒரு 1000 ரூபா கொடுத்துக்கிறார். அழகாபுரம் மோகன்ராஜ் ஒரு 1500 ரூபா திமுக சார்பா இந்த தேமுதிக சார்பா கொடுத்துக்கிறார். கார்த்தி பாமக சார்பா 1000 ரூபா கொடுத்துக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா 2, 3, 5, 5500 ஒரு வாக்குக்கு ஒவ்வொரு மனிதருக்கு போய் சேர்ந்திருக்கு. அவங்களுக்குதான் எலெக்ஷன் திருவிழா இந்த வருஷம். இருந்தாலும் கூட அருள் பாத்தீங்கன்னா 15,000 இருந்து 20,000 வாக்குகள் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி சிலிண்டருக்கு வாங்குறார். அழகாபுரம் மோகன்ராஜ் பெரிய அளவுல அவர் களமாடவில்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்கு. காரணம், அவருடைய உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால அவரால் இயலவில்லை அல்லது திமுக சார்பா சப்போர்ட் இல்லை அப்படி சொல்றாங்க. இருந்தாலும் கூட அதிகப்படியான புதுரோடுல இருந்து கேஆர் தோப்பூர் வரைக்கும் அவங்க ரொம்ப கவர் பண்ணது, சிட்டி விட்டுட்டு கவர் பண்ணது டிவிகே அந்த பகுதியில மட்டுமே அவர் கவர் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. லட்சுமணன் அவர் டிவிகே சேர்ந்தவர். அவரு ஒரு சில பகுதிகள் மட்டுமே இருந்திருக்கிறார். மீதி எல்லாம் பணத்தை மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் கார்த்தி பெருமளவுல எல்லா தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணி அவரு பெருமளவுல வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியான வாக்கு வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா ஒரு 5000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி பெறறதுக்கு அங்க பாமக வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குது. சேலம் மாவட்டம் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் நம்ம பார்க்குறோம். சென்ற முறை 21,000 வாக்குகள் வித்தியாசத்துல பாமக வெற்றி பெற்றது. இந்த முறை 5000, மேக்சிமம் 5000 வாக்குகள் வித்தியாசத்தெல்லாம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு பார்க்குறோம். சென்ற முறை அருள் ராமதாஸ் 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கினார். இந்த முறை அவர் பெரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் அந்த ஃபேக்ஷனில் இருக்கிறாரு. அவர் 15,000லேருந்து 20,000 வாக்குகள் வாங்குவார். அவர் அன்புமணிக்கிட்ட வந்திருந்தாருன்னா இத்தனை நேரம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் அதை இழந்து விட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். மோகன்ராஜ் தேமுதிக கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறார். அவர் உடல்நிலை கருதி அவர் பெரிய அளவில் பிரச்சாரம் செய்யலை அப்படிங்கிறதும் தெரியுது. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மக்களுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லணும். காரணம், எந்த தொகுதியிலையும் காசு செலவு பண்ணாத தாவேக்கா இங்கே ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு பேர் லக்ஷ்மணன், அவர் வீரபாண்டியாருடைய வலது காரணமாக இருந்தாராம். இப்பொழுது அதிமுகவில் சீட்டு கேட்டு கிடைக்கலன்னொடனே தாவேக்காவுக்கு வந்திருக்காரு. அடிப்படையில் அவர் திமுக காரர், டிஎன்ஏ திமுக டிஎன்ஏ. அதனால அவர் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு, ஓட்டுக்கு 2000, சில பகுதியில் 2500 கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி கூட்டி கழித்து பார்த்தோன்னா ஒரு வாக்குக்கு 5000 ரூபா சப்ஜாடாக எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ சேலம் மேற்கு மாவட்டம் மக்கள் கொடுத்து வச்சவங்க 5000,
தேர்தல் திருவிழா அங்கே கொண்டாடி இருக்காங்க. இது எப்படி இருந்தால் கூட 17% வாக்கு சதவீதம் இங்கே கூடி இருக்கிறது. இது காரணம் தாவேகானால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இருந்தால் கூட குறைந்த வாக்கு வித்தியாசத்திலேயாவது இங்கு பாமக மீண்டும் வெற்றி பெறும், கார்த்தி அவர்கள் எம்எல்ஏ ஆவார், மாம்பழம் பழுக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியோடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.